ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் இனிய தமிழ் மக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷாம்பு. இன்றைக்கி நம்ம வாய்ஸ் ஆஃப் ஷாம்புவில் நம்ம வாட்ஸ்அப் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக சிம்பிளாக நம்ம எப்படி போடலாம் நம்ம டைம் சேவ் பண்ணி அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் அந்த ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை 15 செகண்ட்ஸில் எந்த இது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது இல்லாமல் நிறைய பேர் நிறைய ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஆப் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட் ஆப்பு. அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய் இதில் வாட்ஸாகா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆப் தான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் ஆப் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்றுமே டஃப் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் WHATSAGA. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டாலே உங்களுக்கு வாட்ஸாகானே வந்துடும். உங்களுக்கு வேறு எதுவுமே டைப் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்ஸாகா டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இது இந்த மாதிரி அலோவ் ஆக்சஸ் கேட்கும்போது அலோவ் கொடுங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் அலோவ் கொடுங்க. ஸோ இது நாட் நவ் இப்படி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்புக்கு நம்மளுக்கு ரேட்டிங் கேட்குது. நம்ம இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ரேட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் நாட் நவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ், இப்போ 4-5 வீடியோ எனக்கு காட்டுது அப்படின்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கறனால எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி என்னுடைய இந்த ஆப்பில் காட்டுது. இப்போ இதில் எனக்கு என் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்னுடைய கேலரியில் நான் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, ஷேர் இருக்குது, டெலீட் இருக்குது. எனக்கு வேணான்னா நான் டெலீட் பண்ணிடலாம். ஷேர்னால் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் இது ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கே இது வேணும் அப்படின்னா நான் சேவ் பண்ணி நான் என்னோடய கேலரியில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது சேவ் ஆகிடுச்சு. பேக் வந்துடணும். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் டவுன்லோட் ஆகிருக்கிறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எப்படி ஒரு வீடியோ நம்ம ஸ்டேட்டஸில் எப்படி போடலாம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வீடியோ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் நான் சேவ் பண்ணியிருக்கிறதா உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டஸ் இப்போ இங்கே சேவ் ஆகிருக்கு என்னோடய ஃபோல்டரில். இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த வீடியோவை தான் நான் இப்போ ஸ்டேட்டஸில் போட போகிறேன். அதை எப்படி நான் பண்ணுறேன் ஈஸியாக டைம் சேவ் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டைம் டியூரேஷன் 1 minute 54 seconds இருக்குது. 1 minute 54 seconds இருக்குது இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் போட்டணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் டு வாட்ஸ்அப் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 1 minute 54 seconds இருக்கிற வீடியோ அதுவே கட் ஷார்ட் ஆகி 15 secondsல ஒரு பாதியாக லைன் பை லைனாக அதுவே கட் ஷார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸில் போய் அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் ஆப் டு ஷேர்ன்னு இருக்குது. இப்போ நான் இது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் ஆனதுக்கப்புறம் மை ஸ்டேட்டஸில் நம்ம இதை போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன், போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த 1 minute 54 seconds இருக்கிற அந்த வீடியோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக 15 secondsக்கு அதுவே கட் ஷார்ட் ஆகி எல்லாமே அந்த 1 minute இருக்கிற வீடியோ எல்லாமே அதில் அப்லோட் ஆக போகுது. 15 seconds 50 செகண்ட்ஸாக அதுவே அப்லோட் ஆக போகுது. நான் ஜஸ்ட் இந்த போஸ்ட் பட்டன், அதாவது இந்த ஆரோ மார்க் இருக்குது இல்லைங்களா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆரோ மார்க் மாதிரி, அந்த ஆரோ மாதிரி நான் கிளிக் பண்ணாலே போதும். என்னுடைய அந்த 1 minute 54 seconds இருக்கிற வீடியோ எவ்ரி 15 seconds குட்டி குட்டியாக அதுவே கட் ஆகி அதுவே அப்லோட் ஆகிடும். நான் இடையில ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 15 secondsக்கு நான் மறுபடியும் ட்ரிம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னோடய கம்ப்ளீட் 1 minute 54 seconds உள்ள வீடியோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக
ட்ரிம் ஆகி அதுவே போஸ்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது அந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அதை ஸ்டேட்டஸில் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்னோடய ஸ்டேட்டஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அந்த 1 minute 54 seconds உண்டான வீடியோ அத்தனையுமே 15 செகண்ட்ஸ்க்கு அதுவே ட்ரிம் ஆகி எல்லாமே லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னா 1 by 1 வீடியோ போஸ்ட் ஆகிருக்கு என்னோடய ஸ்டேட்டஸில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள். இது நம்ம வந்து உட்காந்து ட்ரிம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கு எந்த 15 செகண்ட்ஸ் வேணுமோ அதுவும் நம்ம ட்ரிம் பண்ணி பர்டிகுலராக அதுவும் நம்ம போடலாம். இல்லை என்னுடைய 1 minute வீடியோ 2 minute வீடியோ அது எல்லாமே நான் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நான் சொன்ன மெத்தடில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்களே வந்து ட்ரிம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போஸ்ட் ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக. இதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேணாம். ஸோ இந்த ஆப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் விஷயம் அப்லோட் பண்ணுற வரைக்கும் until then is signing off from என்றும் மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷபு.